எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு பேபிகார்ன் மசாலா பண்ணலாம் வாங்க. இது வந்து சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இன்னைக்கு நான் 300 கிராம் பேபிகார்ன்ஸை இந்த மாதிரி டயகனல் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது எதுக்கு இப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி ஃபீல் கொடுக்கும். அதனால தான். இப்போ ஒரு சாஸ் பேன்ல தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச உடனே பொறுமையா பேபிகார்ன்ஸை விட்டுருங்க. இல்லைன்னா வந்து சுடு தண்ணி கையில பட்டுக்கும். ஸோ அதனால ஸ்லோவா போட்டு எடுத்து ஒரு 10 நிமிஷம் பிளான்ச் பண்ணி தண்ணியை ட்ரைன் பண்ணி ஓரமா வச்சிருங்க பேபிகார்ன்ஸை. இப்போ ஒரு டீப் பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் நெய், 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்ச உடனே 2 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சாப்பர்ல போட்டு சாப் பண்ணி சேர்க்க போறேங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் இல்லை ஒரு பிக் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க. சாப்பர்ல ஏன் சாப் பண்ணியிருக்கேன்னா அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட் கிரேவி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம வெங்காயம் போட்டிருக்கோமான்றது தெரியாத அளவுக்கு இருக்கும் இந்த கிரேவியில. ஸோ அதனால சாப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு ஹீப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் கைவிடாம. இப்போ வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், 3/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர். இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போன உடனே நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இது சைஸ் பெருசு, அதனால வந்து ஒரு பெரிய தக்காளி. சின்ன தக்காளினா 2ல இருந்து 3 கூட நீங்க எடுத்துக்கலாம். காம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எதுவும் தண்ணிலாம் சேர்க்காதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் போல மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வேக வைங்க. இப்போ அதுக்கப்புறமா வந்து தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வருங்க. தக்காளி தண்ணியெல்லாம் போய் இப்போ வந்து நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருந்த பேபிகார்ன்ஸை மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி 15ல இருந்து 20 முந்திரியை வந்து 1/2 மணி நேரம் சுடு தண்ணியில ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ 2 நிமிஷம் பேபிகார்னை வதக்கிட்ட உடனே அதையும் சேர்த்து 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. எனக்கு இன்னைக்கு கிரேவி கெட்டியா வேணும், அதனால 1 கப் தண்ணி தான் ஊற்றினேன் முந்திரி பேஸ்ட் போக. உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிரேவி நல்லா லிக்விடா வேணும்னா 2 கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லியும் தூவி ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போறேங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கசூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கிற நார்த் இந்தியன் கிரேவிஸ்க்கு எல்லாமே கசூரி மேத்தி மஸ்ட்டுங்க. ஸோ அதனால கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான பேபிகார்ன் மசாலா ரெடி. பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு செய்கிறதுக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபீல் வேணும்னு இந்த பாத்திரத்தில் போட்டு கொதிக்க இருக்கும்போது பட்டரும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு சுட சுட ஃபுல்கா வச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.